போதைப் பொருள் பயன்படுத்திவிட்டு தரக்குறைவாக நடந்து கொண்டதாக குட் பேட் அக்லி வில்லன் மீது புகார் எழுந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரசாத் விவரிக்க கேட்போம். பிரசாத், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? வணக்கம். மலையாள திரைப்படமான சத்தியவாக்குமூலம் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு சில நாட்களுக்கு முன்பால் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் இந்த படத்தில் நடிக்கின்ற நடிகை வின்சி அலோசியஸ் அந்த படப்பிடிப்பில் ஈடுபட்டிருந்தார். அந்த திரைப்படத்தில் நடிக்கின்ற குட் பேட் அக்லி அஜித்தினுடைய அந்த திரைப்படத்தில் வில்லனாக நடித்த நடிகர் ஷைன் டோம் சாக்கோ என்பவர் போதையோடு படப்பிடிப்பு மையத்திற்கு வந்ததாகவும் அவர் இந்த நடிகையிடம் தரக்குறைவாக நடந்து கொண்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருந்தார். அந்த அடிப்படையில் வின்சி அலோசியஸ் தற்போது கேரள வர்த்தக சபை அதே போன்று நடிகருடைய அமைப்பான அம்மா அமைப்புக்கும் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகர் சைடிலிருந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது அம்மா அமைப்பிலிருந்து 3 பேர் கொண்ட குழு விசாரணைக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. நடிகைகள் சரையு மோகன், அன்ஷிபா மற்றும் நடிகர் வினு மோகன் ஆகியோர் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த குழு இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்கும் எனவும் அந்த அறிக்கையின் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அம்மா அமைப்பினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நடிகர் ஷைன் டோம் சாக்கோ என்பவர் ஏற்கனவே போதைப்பொருள் விற்பனை செய்கின்ற கும்பலோடு தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இந்த போதை தொடர்பான விவகாரம் கேரளாவில் தலைதூக்கியுள்ள நிலையில் இந்த சம்பவம் தற்போது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.